எஸ் சார். இந்த கொஸ்டின் பாருங்க. ஏதோ ரொம்ப கிளியரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏஎன் ஒரு மேட்ரிக்ஸ் என்பைன் மேட்ரிக்ஸ். ஸோ ஏ எல்லாமே ஆல்ஃபாவாக இருக்கணும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே மீதி எல்லாம் பீட்டாவாக இருக்கணும். அதாவது டயகனல் வேல்யூஸ் மட்டும் ஆல்ஃபாவாக இருக்கும், மீதி எல்லாமே பீட்டாவாக இருக்கணும். ரைட். த டிஎன் பி த டிட்டர்மினன்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரைட்டா? முதல்ல டிஎன் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ டிஎன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ டயகனல் எல்லாம் ஆல்ஃபாவாக இருக்கணும், மீதி எல்லாம் பீட்டாவாக இருக்கணும். இதெல்லாம் பீட்டாவாக இருக்கும். ரைட். இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்க்கணும் அல்லது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன். ஸோ டேரக்டாக இதுக்கு இங்கே ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட் தான் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க இங்கே. டிஎன்பி த டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் ஏன் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இது டிட்டர்மினன்ட் பார்க்குறப்ப என்ன பண்ணணும், நம்ம இந்த ரோசம் காலம்ஸும் பார்ப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ரோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோல போட்டோம்னா என்ன நடக்கும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோல போட்டால் ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டா. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லாக ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டா இருக்கும். இது எல்லாம் பீட்டா பீட்டா பீட்டான் இருக்கும். இங்கே எல்லாம் டயகனல் எல்லாம் ஆல்ஃபான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ நான் காமனாக வெளியே எடுத்துட்டா, ஃபர்ஸ்ட் ரோல எலிமெண்ட் காமனாக வெளியே எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டா இன்டூ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி மாறும், அப்படி மாறும் 1 1 1 1 மாறும். ஸோ டயகனல் மற்ற எல்லா டயகனலையும் ஆல்ஃபான் இருக்கும். ஆல்ஃபா இந்த மாடலில். ரைட். மீது எல்லா வேல்யூம் பீட்டான் இருக்கும். பீட்டா 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 இப்படி இருக்கும். எல்லா இடத்துலையும் பீட்டா தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ரோ பீட்டாவில் மட்டும் எப்படி செகண்ட் ரோல சப்ராக்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ரோ பீட்டாவில் மட்டும் எப்படி செகண்ட் ரோல சப்ராக்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா பீட்டாவும் போயிடுது. ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கும், எல்லா பீட்டாவுமே கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் வில் பி லைக் திஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டா n-1 beta into determinant of determinant of 1 1 1 1 0 diagonal மட்டும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்கும். இதெல்லாம் 0 வரும். ஃபர்ஸ்ட் ரோ பீட்டாவில் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோல கழிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ பீட்டாவில் மல்டிப்ளை தேர்ட் ரோல கழிச்சிங்கன்னா 0 0 ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 0 0 0 0 ஆல்ஃபா அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் டயகனல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் போதும். ஃபைனல் டிட்டர்மினன்ட் என்ன மாடலில் இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டா தனியாக இருக்கும். மீதி எல்லாமே டயகனல் உள்ள ப்ராடக்ட் தான் இல்லையா. ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டா n-1 பீட்டா into what அந்த ப்ராடக்ட் ஆஃப் தி டிட்டர்மினன்ட் என்ன நடக்கும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் பவர் n மைனஸ். ஸோ டிஎனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஎனுக்கு தான் ஃபார்முலா n ஈக்குவல் டு ஆல்ஃபா. இப்போ நான் பண்ணது வந்து ஆக்சுவலி இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு இல்லை, நிறைய ப்ராப்ளத்துக்கு இதான் ப்ரொசீஜர். ஒரு இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரோல போட்டு ஃபர்ஸ்ட் ரோ காமனாக எழுத 1 1 வந்துடும். திரும்ப அந்த 1 வச்சு ஐகன் வேல்யூ அது எல்லாமே இதுதான் இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் பவர் n மைனஸ். இதுதான் டிஎனுக்குரிய ஃபார்முலா. ரைட். ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ஃபோர்த் ஒன் ட்ரூவாக இருக்கு. டிஎன் ஈக்குவல் ஆல்ஃபா ப்ளஸ் n-1 பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஹோல் பவர் n மைனஸ். இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா D2 D3 மட்டும் கண்டுபிடிச்சு கூட யூ கேன் செலக்ட் இட். ரைட்டா? நான் டிஎன்ஏ கண்டுபிடிச்சிட்டேன், இது ட்ரூ ஆயிடுச்சு, அதனால இது ஃபால்ஸ். இப்போ டிஎன் பை ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் பவர் n மைனஸ் என்ன வரும், டிஎன் பை ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் பவர் n மைனஸ் என்ன வரும்னா ஆல்ஃபா பிளஸ் n-1 பீட்டா. கரெக்டா? டிஎனுக்கு பதில் n-1 போட்டால் அதே தானே, டிஎனுக்கு பதில் dn-1 போட்டால் என்ன நடக்கும், dn-1 n பதில் n-1 போட்டால் n-2 வரும் பை ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் பவர் n-2னால அதே தான் ஆல்ஃபா பிளஸ் மைனஸ் பீட்டா n-2 பீட்டா. கரெக்டா? ஸோ இதை n-1 பீட்டாவை மாற்றோம்னா ஆல்ஃபா பிளஸ் n-1 பீட்டா மைனஸ் பீட்டா. n-க்கு பதில் n-1 போட்டிருக்கோம்,
ஆல்ஃபா பிளஸ் என் மைனஸ் ஒன் பீட்டா வரும். இங்கே வந்து ஆல்ஃபா பிளஸ் என் மைனஸ் ஒன் பீட்டா போட்டா ஒரு மைனஸ் dn by alpha for n minus 1. இது கிடையாது, இது மைனஸ் பீட்டா வரணும். அதாவது இந்த மைனஸ் பீட்டா இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு மேலே இதை போட்டுக்கலாம். இந்த டேர்முக்கு மேலே இதை போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் பீட்டா இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இது ட்ரூ ஆயிடும். அடுத்து இது n இன்டூ ஆல் மைனஸ் பீட்டா இன்டூ டிஎன் மைனஸ் ஒன். ஸோ இதுல இருந்து கொண்டு வர முடியுமா பாருங்க. பிளஸ் பீட்டா சரியா வருமா பாருங்க. டிஎன் இன்டூ டிஎன் மைனஸ் ஒன் எழுதுங்க. முதல்ல டிஎன் மைனஸ் ஒன் என்ன? டிஎன் மைனஸ் ஒன் என்னன்னா ஆல்ஃபா பிளஸ் என் மைனஸ் டூ பீட்டா இன்டூ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஃபோர் என் மைனஸ். ஸோ இது வந்து டிஎன் மைனஸ் ஒன்னை வந்து நான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆகும். பிளஸ் ஒன் டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது கிடையாது, வராது, ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 2 and 4 ஆகும். ரைட்டா, இதுதான் டிஎனுக்கான ரெக்கரன்ஸ் ரிலேஷன். ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ல டேட்டா எவாலுவேட் பண்ண ஃபார்முலா தான் அது. ரைட்டா, இந்த ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது இந்த கொஷின்ல. வெறுமனே ஒரு மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதோட டிட்டர்மினன்ட்ல என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ இப்படி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி D1 கண்டுபிடிச்சு D2 கண்டுபிடிச்சுக்கோங்க. D2 என்னது? ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா. டிட்டர்மினன்ட் என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர், அல்லது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இது மாதிரி D3 கண்டுபிடிச்சிங்கன்னா வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணலாம்னா 4 வந்து 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் 4ல இருந்து 2 டெரிவ் பண்ணிக்கலாம். மீதி எதுவுமே இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து 2 and 4 தான். ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ரைட்டா, இந்த 4 2 நம்ம டைரக்டாவும் டெரைவ் பண்ணிக்கலாம், அல்ல ஆப்ஷன்ல இருந்து 4 2 ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின் நான் சாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். அவங்க ஒரு டிட்டர்மினேட்டர் கொஸ்டின் தான், இதுக்கு முன்னாடி டிட்டர்மினேட்டர், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க வந்து என்ன அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோமே ஒழி அந்த டெக்னிக்கல் வேர்ட் எல்லாமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம we have to try it, right? ஸோ அடுத்து இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Let A and B n by n matters. Suppose that sum of elements in any row of A is to sum of elements in any. Actually, part B question இருந்தா part B question இருந்தா optionally eliminated. Sum of A is any row is to sum of B in any column is 2. அப்ப A வந்து any row 2 வருது. நான் நார்மலா என்ன நடக்கும், இந்த ரோ ஆட் பண்ணா 2னா இப்படி எடுத்துக்குவேன். இதுவே BE எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும்? BA trans half is necessarily singular னு கேக்குறாங்க. So half of PA transpose என்னோட BA ரெண்டு BE ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா in row 2 A and B n by n matrix these any elements in any column is 2. ரைட், ஸோ இதை போட்டிருக்கேன். இப்போ BA டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? ரெண்டுமே ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். ப்ராடக்ட் பண்ணும்போது 4 0 0 4 வரும். ரைட்டா, BA டிரான்ஸ் AB டிரான்ஸ்மே வந்துடும். ஸோ இது பண்ணும்போது என்ன நடக்கும்? 2 0 0 2 வரும். அப்போ இது சிங்குலராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சிங்குலராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. திஸ் வாஸ் எலிமினேட்டட். இட்ஸ் நெசசரிலி நான் பண்றேன். half of AB எலிமினேட்டட். பட் 1/4 போடும்போது இதுவும் லைவ்ல நிற்கும், இதுவும் லைவ்ல நிற்கும். ஸோ ரெண்டுமே லைவ்ல நிற்கிறனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏபியும் பிஏ ஒரே மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா தான் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு ஏபிபி ஒரே நேரத்தில் கண்டிப்பாக எலிமினேட் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ இப்படி எடுக்கிறேன். ஏ வந்து 2 0 0 2 எடுக்கிறேன். சாரி 2 0 0 0ன்னு எழுதுறேன். பி என்ன பண்றேன்னா 1 1 1 1 எடுப்போம். வாட் அப்பன் ஏபி என்ன வரும்? 2 2 2 2 இல்லையா? இப்போ 1/4 எடுத்து ஐயால சப்ராக்ட் பண்ணா இது கிடையாது, இது கிடையாது. ரைட்டா, இது BA டிரான்ஸ்போஸ் போட்டேன். ஒரு BA டிரான்ஸ்போஸ் போட்டேன் 1 1 1 1. சப்போஸ் ஏன் சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் row of A, sum of any column is 2 இல்லையா? BA டிரான்ஸ்போஸ் என்ன வரும்?
A transpose 2 2 0 0. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 2 இது சிங்குலர் தான் வருது இல்லை, ஏபியில் சிங்குலர் தான் வருது, ஏபி சிங்குலர் தான் வருது. ஐ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஐ மைனஸ் ஏபி சிங்குலர் தான் வருது. பிஏ டிரான்ஸ்போஸ் போட்டால் என்ன வருது? சார் இந்த 2 2 எடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படி எடுக்கலாமா சார்? ஆட் பண்ணா 4ல சார் வருது ஃபர்ஸ்ட் ரோல உள்ள சம். இல்ல இது இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் சார் ஏலயும் ஃபோர்த் பாருங்க ஆப்ஷன். சார். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துறீங்களா சார்? 2 ஸோ 0 வந்து 2 0 சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் காலம் வந்து 4 வருது சார். காலம் ஆட் பண்ணக்கூடாது, ஏக்கு வந்து ரோ தான். ஓகே சார். இனி ஏஸ் 2 காலம் ஆட் பண்ண அவசியம் இல்லை, ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்? 2 இதுவும் 2 2வே வந்துடுது. ஸோ இதுவும் சிங்குலராகவே மாறுது. சிங்குலராக மாறாத மாதிரி நான் ஒன்று எடுக்கணும். சிங்குலராக மாதிரி பி நான் அப்படி எடுத்துக்கிறேன். பி வந்து என்னது? சம் ஆஃப் எனி காலம் தானே. இப்போ என்ன நடக்கும்? ஏபிக்கு என்ன வரும்? ஏபி என்ன 4 4 4 4 சிங்குலராகவே மாறுது. பிஏ டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? இது சிங்குலரா வரல, இது பி, இது ஏ டிரான்ஸ்போஸ். பிஏ டிரான்ஸ்போஸ் சிங்குலரா வரல. ஐ மைனஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? -3 4 0 -1 வரும். ஸோ சிங்குலர் வரல இது, அதனால இது எலிமினேட் ஆயிடுது, இது செலக்ட் ஆயிடுது, ரைட்டா? இதுல என்ன மெயின் பியூட்டி அப்படின்னா, நீங்க எக்ஸாம்பிள் போடும்போது எலிமினேட் தான் ஆகணும், செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க நிறைய எக்ஸாம்பிள் போடும்போது சிஇடி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே வரும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்பரா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதே மட்டும். அப்படி இல்லையா, ஏபி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சம் வந்து சம் ஆஃப் எனி ரோ வந்து 2 இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஏக்கு என்ன எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இது வந்து 2 - x, இது 2 5. இது மாதிரி வேல்யூ போடணும். பிக்கு பார்த்தீங்கன்னா காலம் தான், இது ஏ எடுத்தீங்கன்னா இது 2 - a, இது பி எடுத்தீங்கன்னா இது 2 - b. தென் இந்த ஏபி போட்டு பிஏ டிரான்ஸ்போஸ் போட்டு எப்போ டெஃபினட்டாக 0 வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் மட்டும் தான் வரும், 0. பட் இது வந்து தியரிட்டிக்கல் வே வந்து டைம் எடுக்கும். ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பார்ட் பி கொஸ்டின் இருந்தால் எக்ஸாம்பிள் போட்டு எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன். ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்கு, நெசசரிலி சிங்குலர். டில சிங்குலர் வரல இல்ல, ஆப்ஷன் சி தான். இது பி பார்த்தீங்கன்னா எனி காலம் 2 வருது, இது ஏ எனி ரோ 2 வருது, ஏ டிரான்ஸ்போஸ் இது. ஏ டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா 4 4 0 0 சப்ஸ்ட்ராக்ட் பண்ண நெசசரிலி, ஸோ இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்போ அடுத்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியுமா? யாராவது ஒரு ஆள் ரேங்கோட டெஃபினேஷன்? ரேங்கோட டெஃபினேஷன் யாராவது சொல்ல முடியுமா? ரேங்க்னா என்ன ஒரு மேட்ரிக்ஸுக்கு? சும்மா சொல்லுங்க. அதாவது நம்ம ஆன்சர்ஸ் தப்பா இருக்கும், நீங்க யாரும் தெரியாது எனக்கு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளோட ஆன்சர் சரியா இல்லையா நீங்க சொன்னதான் நம்மளோட, அதாவது சில நேரங்கள் என்ன நடக்கும்னா நான் நடத்திக்கிட்டே போவேன். என்ன ஆக்சுவலா என்னன்னா, நீங்க பேசும்போது தான் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். இல்லாட்டி நான் நடத்திக்கிட்டே போவேன், நான் நடத்துறது சரியா இல்லையான்னு மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுமே ஒழிய, நீங்க பேசும்போது தப்பான ஆன்சர் தான் இன்னும் நல்லது. ஏன்னா அந்த தப்பு ஏன்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம, ரைட்டா? ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நிறைய பேர் தப்பா தான் புரிஞ்சிருப்போம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன் என்ன? நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ். நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் ரோஸ் சொல்லலாம். எஸ் ப்ளீஸ். நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் காலம். நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் காலம் சொல்லலாம், நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் ரோஸ் சொல்லலாம். ஆக்சுவலாக ரேங்க்குக்கு வந்து ஒரிஜினல் டெஃபினேஷன் நீங்க சொல்றது எல்லாமே ஈக்குவலன்ட் டெஃபினேஷன். ஒரிஜினல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, லார்ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் சப் மேட்ரிக்ஸ் whose determinant is not 0. இப்போ என்னன்னா, எனக்கு ஒரு 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 5/5 மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு 5/5 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி A11 A12 எக்ஸெட்ரா A15 A21 A51 A52 எக்ஸெட்ரா A55, ரைட்? ஸோ நான் முதல்ல என்ன பண்ணணும், இந்த 5/5 டிட்டர்மினன்ட் பார்க்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் 5/5 மேட்ரிக்ஸ் பார்க்கணும்.
If it is non-zero, then rank வந்து 5. அதாவது largest order of a submatrix whose determinant is non-zero. Largest order of a submatrix whose determinant is non-zero. Non-zero, determinant non-zero, non-singular, ஏதோ ஒரு வார்த்தை. இப்படி தான் வார்த்தை பயன்படுத்த அவசியம் இல்லை. Non-singular is non-zero. Determinant non-zero இருக்கணும், non-singular matrix இருக்கணும். It is order of the largest submatrix, non-singular submatrix சொல்லலாம். Suppose determinant of A 5/5 0 ஆயிடுச்சு நீங்க. நான் 4/4 பார்க்கணும். 4/4 சப்மேட்ரிக்ஸ் இருக்கும். எத்தனை 4/4 சப்மேட்ரிக்ஸ் இருக்கும்? இந்த 5/5 மேட்ரிக்ஸ்ல எத்தனை 4/4 சப்மேட்ரிக்ஸ் இருக்கும்? நம்பர் ஆஃப் 5C4 into 5C. Yes, good. So 4 rows வேணும் அப்படினால I have to select 4 rows out of 5 rows. 5C4 into 5C4 or 5C1 to 5C1. ஒரு எலிமினேட் பண்ணா போதும். ரைட்டா? So it has 25 4/4 சப்மேட்ரிக்ஸஸ் இருக்கும். ஸோ ஒன்னுக்கா டிட்டர்மினன்ட் பார்க்கணும். ஒன்னுக்கா டிட்டர்மினன்ட் பார்க்கும்போது எனக்கு என்ன நடக்கும்னா ஏதாவது ஒன்று நான்-0 வந்துட்டாலும் எனக்கு வந்து ரேங்க் 4. சப்போஸ் ஆல் 4/4 0 இருந்ததுன்னா தென் ஐ ஹாவ் டு கோ வித் 3/3. 3/3 எத்தனை 3/3 இருக்கும் அப்படின்னா தென் 5C2 into 5C3 into 5C0 இல்லை 5C2 into 5C2 எல்லாம் ஒன்று தான். ஸோ இட் வில் பி 10 into 10 100. ஸோ 100 3/3 இருக்கும். ஒவ்வொரு 3/3 பார்க்கணும். ஒவ்வொரு 3/3 பார்க்கும்போது ஏதாவது ஒன்று நான்-0 வந்துட்டாலும் தென் மை ரேங்க் இஸ் 3. ஸோ ரேங்க் என்னன்னா பெரிய மேட்ரிக்ஸ் பார்க்குறேன், அப்படி இல்லாட்டி அதுக்கடுத்த சின்ன மேட்ரிக்ஸ், அது இல்லாட்டி அதுக்கடுத்த சின்ன மேட்ரிக்ஸ், இப்படியே வரிசையாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ரேங்கோட டெஃபினேஷன். ரைட்டா? மீது எல்லாமே ஈக்குவல் கண்டிஷன் தான். ரேங்க் கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் தான் நம்ம என்னன்னா ரோ ஆப்ரேஷன் காலம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றிட்டு அதுல இருந்து நம்பர் ஆஃப் நான்-0 டயகனல் பார்க்குது. ரைட்டா? ஸோ ரேங்க் இப்போதைக்கு நம்மளை பொறுத்த ரேங்க் என்ன லார்ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் சப்மேட்ரிக்ஸ் whose determinant is non-zero. ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 10/10 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வைங்க. இஸ் 10/10 மேட்ரிக்ஸ். இதோட ரேங்க் வந்து 8. இதுல இருந்து உங்களுக்கு நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? என்னென்ன கன்க்ளூட் பண்ணலாம்னு பாருங்க. 3 பாயிண்ட் சொல்லணும் ரேங்க் 8ன்றதை வச்சுட்டு. டிட்டர்மினன்ட் ஆஃப் A0. டிட்டர்மினன்ட் ஆஃப் A0. ரைட்டா? டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து 0. வேற 10/10க்கு டிட்டர்மினன்ட் 0. Not invertible. நாட் இன்வெர்ட்டிபிள். டிட்டர்மினன்ட் A0 இருந்தாலே நாட் இன்வெர்ட்டிபிள் ஆயிடும். டிட்டர்மினன்ட் ஆஃப் Zero. இப்போ நம்ம பேசுனது என்னன்னா இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் எனி 9/9 சப்மேட்ரிக்ஸ். எனி 9/9 சப்மேட்ரிக்ஸ் வந்து 0. நம்ம பேசுனது அதுதான். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் சம் 8/8. சம் 8/8. ரைட்டா? நீங்க சொன்ன டெஃபினேஷன் படி இட் ஹாஸ் 8 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ். ரைட்டா? இட் ஹாஸ் 8 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் காலம்ஸ். 9 காலம் எடுத்தால் லீனியர் டிபெண்டா இருக்கும், 9 ரோ எடுத்தாலும் லீனியர் டிபெண்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் இதோட கன்க்ளூஷன்ஸ். ரைட்? ஓகே. ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னா லார்ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் நான் சிங்குலர் சப் மேட்ரிக்ஸ். ரைட்? லார்ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் நான் சிங்குலர் சப் மேட்ரிக்ஸ். ஜென்ரல் ரேங்க் அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் ஆக்சுவலாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப் இட் இஸ் 5/3 மேட்ரிக்ஸ், இப் இட் இஸ் 5/3 மேட்ரிக்ஸ், நான் லார்ஜஸ்ட் ஆர்டர் சப் மேட்ரிக்ஸ் எடுக்கும் போதே என்னன்னா 3/3 தான் என்னால் போக முடியும். Get 4/4 மேட்ரிக்ஸ் ஃப்ரம் கேர். 4/4 இதுல இருந்து வராது எனக்கு. ஸோ 3/3 தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ என்னோட ரேங்கோட மேக்ஸிமமே மினிமம் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ். ரைட்? ரேங்கோட மேக்ஸிமம் மினிமம் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரைட்டா? ஸோ 5/3 இடத்துல 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், that is 0 இருக்கலாம். அண்ட் ரேங்க் ஆஃப் A + B இஸ் ஆல்வேஸ் லெஸ் than ரேங்க் ஆஃப் A + ரேங்க். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி, ரேங்கோட ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ரேங்க் ஆஃப் AB. இப்போ எனக்கு A ஒரு ஒரு 20/7 மேட்ரிக்ஸ் இருக்குங்களேன். 20/3. ரைட்டா? B ஒரு 3/20. வாட் அபவுட் AB? ஏபியோட ஆர்டர் என்னவா இருக்கும்? 20x20 சார். 20. இதோட ரேங்க் என்னென்னலாம் இருக்கலாம்? 20 இருக்கலாம். அப்படி இல்லாட்டி 20/20 பார்க்கணும். 19 இருக்கலாம், 18 இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் இல்லையா? இப்போ இதோட ரேங்க் எவ்வளோ இருக்கும்?
அட்மோஸ்ட் 3. அட்மோஸ்ட் 3, அதாவது 3 இருக்கலாம், இல்லாட்டி 2 இருக்கலாம், இல்லாட்டி 1 இருக்கலாம், இல்லாட்டி 0 இருக்கலாம். இதோட ரேங்க் அட்மோஸ்ட் இதுவும் அதே தான். 8 to 1. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரேங்க் ஆஃப் ஏபி, ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஆல்வேஸ் லெஸ் than or equal to மினிமம் ஆஃப் ரேங்க் ஆஃப் இ கமா ரேங்க் ஆஃப். ஸோ இந்த ஈவன் இட் இஸ் 20/20 மேட்ரிக்ஸ், இதோட ரேங்க் மேக்ஸிமம் 3 தான் இருக்கு. 20, 19, 18 இதெல்லாம் ட்ரை பண்ணுற அவசியமே கிடையாது. ஈவன் இஃப் யூ ஹேவ் 20/20 மேட்ரிக்ஸ், அதோட மேக்ஸிமம் ரேங்கே 3 தான் இருக்கும். அப்போ ஆல் 4/4 0, ஆல் 5/5 0, ஆல் 6/6 0 இதெல்லாமே கன்க்ளூஷன் நம்ம கன்வின்சிங்கான்னு பாருங்க, எஸ் சார். புரியுதான்னு பாருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஏன்னா உங்களோட ரேங்க் 20லேருந்து ஆரம்பிக்கிறதுல யூ கேன் ஸ்டார்ட் வித் 3/3 பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 2/2 பார்த்தா போதும். ரைட், ரேங்க் ஆஃப் ஏபி ஆல்வேஸ் லெஸ் than or equal. ரைட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. அது மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் ரேங்க் ஆஃப் பி மைனஸ் என். அது என்னன்னா இப்போ ஏ வந்து ஒரு 20/3, பி ஒரு 3/20. ரைட்டா, இது என்னன்னா ரேங்க் ஆஃப் ஏபியோட அப்பர் லிமிட், இது ரேங்க் ஆஃப் ஏபியோட லோயர் லிமிட். ரேங்க் ஆஃப் ஏபி மினிமம் என்ன இருக்கணும் அப்படின்னா, சப்போஸ் இது ரேங்க் 3 இருக்கணுங்க, இது ரேங்க் 3 இருக்கு. அப்போ ஏபி ரேங்க் மினிமம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஏபியோட ரேங்க் மினிமம் என்ன இருக்கும்னா ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் ரேங்க் ஆஃப் பி மைனஸ் என். என்னன்றதுனால இந்த காமனை கேன்சல் பண்ணுறோம்ல ஏபி கண்டுபிடிக்கிறப்ப, ஏபி கண்டுபிடிக்கிறப்ப ஏன் 20/20 சொல்றீங்கன்னா, இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் இருக்கு இல்லையா, வேர் என் இஸ் தி நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3க்கு தாண்டி போகாது. 3யை விட மினிமம் அட்லீஸ்ட் 3 இருக்கணும். இந்த ரூல் யூஸ் பண்ணும்போது ஏபி வந்து மேக்ஸிமம் 3 இருக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ரேங்க் ஆஃப் ஏபி 3னே நான் கன்க்ளூட் பண்ணிடுவேன். ரைட்டா, சில நேரங்களில் இந்த மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி வந்து சில சொன்னாங்க மினிமம் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ கமா ரேங்க் ஆஃப் ரேங்க் ஆஃப் பி கிரேட்டர் than or equal to ரேங்க் ஆஃப் பி மைனஸ் என், வேர் என் இஸ் தி நம்பர் ஆஃப் காலம்ஸ். ரைட், இது புரியுதான்னு பாருங்க. இப்போ ஏஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு 20/20 ரேங்க் 18 என்ன அர்த்தம்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் 0 அர்த்தம். ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் 0 இருந்தால் ரேங்க் குறையும். ரேங்கோட டெஃபினேஷன்ல இருந்து அந்த பாயிண்ட் வருது. ஏஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர் என், தென் ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் என் இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. பின்னாடி ஐகன் வேல்யூ பேசும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் 0, இஃப் அண்ட் ஒன்லி 0 இஸ் ஐகன் வேல்யூன்னு பேசுவோம். இஃப் அண்ட் ஒன்லி 0 இஸ் ஐகன் வேல்யூ. அப்போ ரேங்க் குறையுது அப்படின்னாலே 0 இஸ் ஐகன் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, ஒரு மேட்ரிக்ஸுக்கு நல்லிட்டி உண்டு. நார்மலாக மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் மட்டும் தான் பேசணும். பட் மேட்ரிக்ஸுக்கு நல்லிட்டியும் உண்டு. நல்லிட்டின்றதுனால நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் என். என்னன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ், என்னன்றது ஆக்சுவலாக இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். ரைட், ஸோ நல்லிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் ஒரு மேட்ரிக்ஸுக்கு நல்லிட்டி உண்டு. நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரொம்ப முக்கியம் தான். நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் என். இப்போ ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூனா என்ன? ஐகன் வேல்யூனா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். characteristics root, determinant of a minus கேரக்டரிஸ்டிக் ரூட், அதாவது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட ரூட்ஸ் இல்லையா? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா if A is a matrix, then A ஒரு மேட்ரிக்ஸ். ரைட், இப்போ A மைனஸ் லாம்டா ஐ அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸ் தான். இதுக்கு பேரும் கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ் இருக்கு. டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா ஐ பார்த்தீங்கன்னா இட் வில் பி a polynomial. இந்த பாலினாமியலுக்கு பேர் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்னு பேர். அதே பாலினாமியல நீங்க ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு பேரு கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ். கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அல்லது ஐகன் வேல்யூஸ். கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆர் ஐகன் வேல்யூஸ். ரைட்,
ஸோ ஐகன் வேல்யூ அப்படின்றத இட் இஸ் ரூட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஓகேவா? ஸோ இந்த ஐகன் வேல்யூக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பாருங்க. sum of all eigen values அப்படின்றது வந்து ட்ரேஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் டிட்டர்மைன். ரைட்டா? சப்போஸ் இது எனக்கு ரெண்டு ஐகன் வேல்யூ குவாட்ரடிக் பாலினாமியல் 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கு. λ1 λ2 தான் ஐகன் வேல்யூ அப்படின்னா இதனோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி இருக்குன்னா x² மைனஸ் சம் ஆஃப் λ1 plus λ2 into x minus plus λ1 λ2 equal to 0 அப்படி இருக்கும். 3 வேல்யூ வருதுன்னா 2 λ3 வந்து 3 வேல்யூ இருந்ததுன்னா தென் அது வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எடுக்கலாம். x³ மைனஸ் ட்ரேஸ் into x² plus λ1 λ2 plus λ1 λ3 plus λ2 λ3 into x minus λ1 λ2 λ3 equal to 0. இது இந்த மாடலில் போகும். ரைட்டா? ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஸோ ஜென்ரலாக இது என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸுக்கு இந்த வேல்யூ என்ன தெரியுமா? இந்த வேல்யூ எங்க இருக்கும்? λ1 plus λ2 plus λ3 எங்க வரும்? சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து ட்ரேஸ் இல்லையா? ஸோ அதாவது இதை ஆட் பண்றது. ரைட்டா? இந்த வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் டிட்டர்மின். ஆக்சுவலாக என்னன்னா டிட்டர்மின் கிடையாது. இது வந்து இந்த லைன் போட்டுக்கல இதுக்கு பேர் வந்து பிரின்சிபல் மைனர் அப்படின்னு பேர். பிரின்சிபல் டயகனல் அப்படின்னு பேர். அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்தீங்கன்னா அதோட மைனஸ் ஒவ்வொரு எலிமெண்ட் மைனஸ் வந்து λ1 λ2 இந்த வேல்யூ இருக்கு இல்லையா? இது என்னன்னா a11 அதாவது a11ஓட ஒரு இந்த ரோ காலம் விட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? கோஃபேக்ட் a11ஓட மைனர் பிளஸ் a22ஓட மைனர் பிளஸ் a33ஓட மைனர் இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். இது என்னன்னா ஃபுல்லா a3/3 அதாவது இது வந்து 1/1 எடுக்கிறது. டயகனல்ல 1/1 எடுக்கிறது. அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்னா 2/2 எடுக்கிறது. இந்த 2/2 அடுத்து இந்த 2/2 அடுத்து செகண்ட் ரோ விட்டுட்டு ஒரு 2/2. தேர்ட் ஒன் 3/3 எடுக்கிறது. இந்த 3/3 எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாடல்ல இருக்கும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நீங்க கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்காமலே அல்லது சால்வ் பண்ணாமலே யூ கேன் ஃபைண்ட் ஆன்சர். ரைட்? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 0 வரதா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 0 வரதா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் a 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் a 0 ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ 0. நிறைய நம்பரை ப்ராடக்ட் பண்றேன். நிறைய நம்பர் a இன்டூ b இன்டூ c இன்டூ d இன்டூ e எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் 0 வருது. ஆன்சர் 0 வந்து என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்னாவது 0 இருக்கும். ரைட்டா? ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஐகன் வேல்யூ 0. சப்போஸ் ப்ராடக்ட் பண்றப்ப ஏதாவது 1 0 வந்து ஆன்சர் 0 வந்து ஸோ டிட்டர்மினன்ட் 0 வருது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் 0 ஈக்குவல் 0 இஸ் ஐகன் வேல்யூ. ரைட்? அண்ட் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு எல்லா ஐகன் வேல்யூ ரியலா இருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஒரு ஐகன் வேல்யூ ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ரியல். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இல்லையா? சிமெட்ரிக் சார். சிமெட்ரிக் தான். இப்போ அதுக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிப்போமா? மைனஸ் லாம்டா டிட்டர்மினன்ட் பார்க்கும்போது லாம்டா மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ லாம்டா மைனஸ் ஐ ஈக்குவல் டு 0. லாம்டா ஈக்குவல் டு ஐ. ரியலா வரல. பட் ஐகன் வேல்யூ தான் சார் வரும். சாரி சொல்லுங்க சார் 2 ரூட்ஸ் தான் வரும். லாம்டா ஈக்குவல் டு i, 2 ஐகன் வேல்யூஸ் தான் சார் வரும். ஐ தான் வரும். நோ இஸ். ஆனா ரியல் நம்பர் இல்ல. ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கா சார்? அதாவது என்னன்னா ஹெர்மிஷியன் ஏன் பேர் சிமெட்ரிக் அப்படின்னா ஜெனரலா சிமெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரியல் என்ட்ரிஸ் இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த ஹெர்மிஷியன் வேர்டு என்னன்னா காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ சிமெட்ரிக்ன்ற வேர்டு பெரும்பாலும் நீங்க ரியல் என்ட்ரிஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
ஹெர்மிஷன்ற வேர்டு வந்து நீங்க காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் உள்ள மேட்ரிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹெர்மிஷனான்னு கேட்டா கிடையாது. அந்த எழுதுற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, I0 கிடையாது. ஏன்னா ஹெர்மிஷனா இருந்தா என்ன அர்த்தம், A ஈக்குவல் டு A பார் டிரான்ஸ்போஸா இருக்கும். A ஈக்குவல் டு A பார் டிரான்ஸ்போஸா இருந்ததுன்னா தென் இட் இஸ் ஓகே, ரைட்டா? ஸோ A ஈக்குவல் டு A பார் டிரான்ஸ்போஸ் இருந்ததுன்னா இது ஓகே ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ரைட்டா? அல்லது லெட் இட் பி. சார் அப்ப அந்த மேட்ரிக்ஸ் இமேஜினரி வேல்யூஸ் வர்றதுனால சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாது, அப்படிதானே சார்? சிமெட்ரிக்ன்ற கான்செப்ட் ரியல் என்ட்ரிஸ்க்கு மட்டும்தான். ஆனா அந்த இந்த மேட்ரிக்ஸ் கான்செப்ட் காம்ப்ளெக்ஸுக்கு போகும்போது ஹெர்மிஷன் நீங்க ஓகே சார், ஆனா மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் ஃபார்ம்ல தானே சார் இருக்குது? அதை தான் சொல்றேன், நீங்க சிமெட்ரிக் மேட்ரிசஸ் வித் ரியல் என்ட்ரிஸ், இந்த ரிசல்ட்டே வந்து வித் ரியல் என்ட்ரிஸ்க்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சிமெட்ரிக்ன்ற ஓகே வேர்டு சார். யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க நீங்க வந்து சிமெட்ரிக்கோட ஒரு ஜெண்டர் யூஸ் பண்றீங்க. நான் சிமெட்ரிக்ன்ற வேர்டை எங்க நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரியல் என்ட்ரிஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இது காம்ப்ளெக்ஸ் Okay, sir, என்ட்ரிஸ்ல இது சிமெட்ரிக்ன்ற வேர்டு வந்து ஆப்ட் ஆகாது. இது கரெக்டான ஆப்ட் வேர்டு ஹெர்மிஷன் தான், பட் இது ஹெர்மிஷன் கிடையாது. ஸோ ஹெர்மிஷன் கிடையாதுன்னா ரியல் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் நான் ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா A equal 0 I minus I 0 போட்டிருந்தேன் அப்படின்னா then it will be so plus I squared minus 1 வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா இது தெரியும். இது ஹெர்மிஷன், ரைட்டா? ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கும். சரி, ஆல்பா இஸ் an eigen value then P of I. இப்போ வந்து எனக்கு ஏக்கு வந்து 2,3 ஐகன் வேல்யூஸ் இருந்ததுன்னா A ஸ்கொயருக்கு 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஐகன் வேல்யூ, A கியூபுக்கு 2 கியூப் 3 கியூப் ஐகன் வேல்யூ, ரைட்? A கியூப் minus 3A ஸ்கொயர் plus 4A minus 5A. இப்போ ஐகன் வேல்யூ வேணும்னா ஒரு 2 சப்செட் பண்ணுவேன், 2 கியூப் minus 3 into 2 ஸ்கொயர் plus 4 into 2 minus 5A 5. அதுக்கப்புறம் 3 சப்செட் பண்ணுவேன், 3 கியூப் minus 3 into 3 ஸ்கொயர் plus 4 into 3 minus 5. எப்படி அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும். இப்போ ஆல்ஃபா இஸ் an eigen value, ஏக்கு ஆல்ஃபா ஐகன் வேல்யூவா இருந்ததுன்னா ஏ ஏதாவது ஒரு பாலினாமியல் நீங்க போட்டீங்கன்னா A பவர் 5 minus 4A ஸ்கொயர் plus 5A minus I, அதை ஒரு அதே பாலினாமியல் யூ கேன் புட் ஆல்ஃபா பவர் 5 minus 4 ஆல்ஃபா ஸ்கொயர் minus 5 ஆல்ஃபா minus 5, ரைட்டா? If alpha is an eigen value of A, then P of alpha is an eigen value of P of A, where P of X is any polynomial, ரைட்டா? அதே மாதிரி A இன்வர்ஸுக்கு 1 by alpha 1 by beta அந்த மாதிரி போகும். ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா பீட்டா ஐகன் வேல்யூனா A இன்வர்ஸ் 1 by alpha 1 by beta. அதே நேரத்தில் இப்போ ஏக்கு ஆல்ஃபா ஐகன் வேல்யூ, பிக்கு வந்து பீட்டா ஐகன் வேல்யூ, ஏக்கு ஆல்ஃபா